திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கவனிச்சது இது எனக்கு அந்த ஃபர்ஸ்டே நீங்க டெலகிராம்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். சிஎஸ்கே இருக்கிற டொக்கு ஆட்டத்துக்கு நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறோம்னு சொல்றோம். நான் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி தான் பியூரா போறேன் அப்படின்ட்டு. சில டைம் ரியாலிட்டிங்கிறது சிஎஸ்கே அப்படியே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. டேய் என்னடா பண்றீங்க, இவ்வளவு மொக்கையா விளையாடுறீங்கிற மாதிரி இருந்துச்சு. புதுசு புதுசா யாரோ பிளேயர் இறக்கி விடுறாங்க. அவங்களாவது ஓகே ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த தூபே வேஸ்ட் என்னன்னே தெரியல. ஏன்டா இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பவுலிங்ல ஏதோ புல் பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டையும் பேட்டிங் லைனப் கிட்டத்தட்ட 6-7 நம்பர் பேட்டிங் லைனப் செம்மையா விளையாடுறானுங்க எஸ்ஆர்ஹெச். ஸ்டில் நம்ம அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். என்னது இது, சரி ஓகே நம்ம அடுத்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். இந்த மேட்ச் கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ். இந்த மேட்ச்ல யார் யார் ஜெயிக்க போறா, எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சம்மரி என்னன்னா அப்படின்னா, இன்னைக்கு நீங்க டீம் போட போறீங்கன்னா 4, 7, 7, 9, 10, 11, 12, 13 பிளேயர் நான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நீங்க ஒரு 2 பிளேயரை கழிச்சு விட்டு ஒரு டீமை போடலாம். அதுக்கப்புறம் ப்ராமிசிங் பிளேயர்ல அது ஒரு டீம் போடலாம். அப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு டீமை போட்டீங்க அப்படின்னா ஒரு 4 டீம் போடலாம். 4 டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு 3 டீமாவது ஜெயிக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்ததா இப்போ நீங்க எபோ ஆவரேஜ் கேட்டகரியில வருண் சக்கரவர்த்தி, பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், சூரியன் செஞ்ச் இவங்க நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், வைபவ் அரோரா இவங்க ஃபேர் பிளே கேட்டகரியை நல்லா விளையாடுவாங்க. அங்கிரீஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சந்திராஷ்டமம் சொல்லும்போது இந்த லாக்கி ஃபெர்குசனுக்கு அது என்ன லெக் ஃப்ராக்சர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி உடம்பு இதான மாதிரி காலில் ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி போனாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக அதனால நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் வேணா அங்கிரீஷ் ரகுவன்சி எடுத்துக்கோங்க. ஆண்ட்ரே ரசூல் அப்புறம் குவிண்டன் டிகாக் இன்னைக்கு 2 பேருக்குமே ஒரு சொதப்பலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வாய்ப்புகள் இருந்தும் தவற விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த 2 பிளேயர் நான் 2 பிளேயர் கழிச்சு விடுங்கன்னு சொன்னால இந்த 2 பிளேயரை கழிச்சு விடலாம். இவங்க இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ற சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, இவங்க அன்னைக்கு நம்ம விராட் கோலி சந்திராஷ்டமா சொல்லியிருப்போம், ஆனால் நல்லா விளாண்டுப்பாரு. அவர் எடுத்த உடனேவே ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே விளையாடுவாங்க. அதனால எதுக்கும் இவங்க அப்படி இப்படிங்கிறனால நீங்க இதுக்கு அதாவது நம்ம சொன்ன இந்த 6 கேட்டகரியில் ஒரு டீம் போட்டீங்களா, அது 2 டீம் போட்டு ஒரு டீம்ல இவங்க 2 பேரும் எடுத்துக்காதீங்க, இன்னொரு டீம்ல எடுத்துக்கோங்க. சும்மா பெருசா ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி டீம்லயே போடுங்க. அடுத்ததாக ஹர்ஷித் ராணா, மார்க்கோ யான்சன் இவங்க நல்லா விளையாடுவாங்க, எடுத்துக்கோங்க. நான் பிளேயிங் 11 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க யாரை எடுக்கலாம், மனிஷ் பாண்டே, அனுகூல் ராய், அப்புறம் லவ்னித் சிசோடியா, ரஹமனுல்லா குர்பாஸ் இவங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ஆண்ட்ரிஸ் நார்கியா, ஹர்னூர் சிங் பன்னு இவங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஜாஷ் இங்கிலீஷ் நீங்க எடுத்துக்கலாம். விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார் எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்ததா பிரவீன் துபே, ஜேவியர் பிரிட் இவங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். எஸ்டகூரையும் எடுத்துக்கலாம். இப்போ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில பிளேயிங் 11ல கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் தான் வராங்க. ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, மார்க்கோ யான்சன், பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், சூரியன் செஞ்ச் இவங்க இன்னைக்கு ப்ராமிசிங்கா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பிளேயிங் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிஷ் பாண்டே, அனுகூல் ராய், லவ்னித் சிசோடியா, ரஹமனுல்லா குர்பாஸ், ஆண்ட்ரிஸ் நார்கியா, அப்புறம் ஹர்னூர் சிங் பன்னு, ஜோஷ் இங்கிலீஷ், பிரவீன் தூபே, ஜேவியர் பிரிட், அப்புறம் எஸ் டக்கூர் இவங்க எல்லாமே நான் பிளேயிங் 11ல நல்லா ப்ராமிசிங்கா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டீம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் பஞ்சாப் சொதப்புமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 4 பிளேயர் தான் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதுலேயுமே 2மே கழிக்க முடியாதுதான். பட் ஆனால் இங்கே அப்படியே கேகேஆர்ல வந்தீங்க அப்படின்னா ஃபேர் பிளே சென்சேஷன்ல நம்ம எப்பவுமே கழிச்சு விட்றோன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 4, ஒரு 2, 6, 9ல் 6 வச்சா 3, 9ல் 6 வச்சா 3 இருங்க, 1 2 3 4 5 5 தான். 9ல் 5 போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 பிளேயர் வருவாங்க. கிட்டத்தட்ட சரிசமமாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ அந்த ஃபேர் பிளே சென்சேஷனில் எந்தெந்த பிளேயர் இன்னைக்கு அந்த ரசூல் அப்புறம் குவிண்டன் டிகாக் அவங்க இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கேகேஆருக்கு இன்னும் செம்ம அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது போக
இன்னைக்கு யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்ப்போம். பட் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு கேகேஆரை வந்து அடிப்படையாக வச்சு நிறைய எடுத்துக்கோங்க டீமை. அடுத்த ஃப்ளாப் பிளேயர்ஸ் அஜிங்கிய ரஹானே, சுனில் நரேன், மொயின் அலி, ரோமன் பவல், மயங்க் மார்க்கண்டே, பிரியன்ஸ் ஆர்யா இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜிங்கிய ரஹானே கேப்டனு, ஸ்ரேயஸ் ஐயரும் கேப்டனு. இப்போ 2 பேருக்குமே நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு சமமான ஒரு போட்டியாக தான் இருக்க போகுது. அதாவது போத் சைட் ட்ரேடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்மதுல்லா உமர்சாய், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆவாங்க. வைசாக் விஜயகுமார், நேஹல் வதேரா, பைலா அவினாஷ், குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோமே ஆனால் இன்னைக்கு வந்து அஜிங்கிய ரஹானே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அங்கிரீஷ் ரகுவன்சி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங் வந்து செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆண்ட்ரி ரசூல், சுனில் நரேன் இவங்க 2 பேருமே செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளாடுவாங்க. இவங்க பவுலிங்கும் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க செகண்ட் எப்படியா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாட மாட்டார். ஹர்ஷித் ராணாவும் அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்த வைபவ் அரோரா செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவார். கிட்டத்தட்ட ஒரு ப்ராமிசிங் பிளேயர் தான். நம்பி நீங்கள் இன்னைக்கு எடுக்கலாம். குவிண்டன் டிகாக், மொயின் அலி, பிரியன்ஸ் சரி ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும். குவிண்டன் டிகாக், மொயின் அலி இவங்க 2 பேருமே செகண்ட் பேட்டிங்னா எடுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேண்டாம் கேகேஆர். இதே பஞ்சாப் கிங்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா நீங்கள் பிரியன்ஸ் ஆர்யா எடுத்துக்கலாம், சஷாங்க் சிங் எடுத்துக்கலாம், ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கலாம், கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. அப்புறம் மார்கோ யான்சன் செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் பவுலிங்னா எடுத்துக்கலாம். ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். பிரப்சிம்ரன் சிங் 2 இன்னிங்ஸுமே பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் செகண்ட் பேட்டிங் எடுத்தால் பிரப்சிம்ரன் சிங் நீங்கள் எடுத்தே ஆகணும். அடுத்தா ஹர்ஷ்தீப் சிங் வந்து செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பவுலிங்னா வேணாம். யுஸ்வேந்திர சஹல் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவார். எப்படி பவுல் பண்ணாலும் நீங்கள் யுஸ்வேந்திர சஹல் எடுத்தே ஆகணும். ஓகேவா? பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், அப்புறம் இன்னொருத்தர் யாரை சொன்னேன், வருண் சக்கரவர்த்தி எடுத்தே ஆகணும். சூரியன் செஜ்ஜும் நீங்கள் எடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட 4 பிளேயர் இதிலே வந்துட்டாங்க. நேஹல் வதேராவும் லாக்கி ஃபெர்குசனும் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். மனிஷ் பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அனுகூல் ராய் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். ரோமன் பவல் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவார். லவ்னித் சிசோரியா, ரஹமனுல்லா குர்பா செகண்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாட மாட்டார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆண்ட்ரிச் நார்கியா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். சப்போஸ் இவர் வந்து டீமுக்குள்ள வந்தார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரீம் லெவனில் இவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்கியா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். மயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அஸ்மதுல்லா உமர்சாய், வைசாக் விஜயகுமார் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஹர்னவ் சிங் மன்னும் புவர் பர்ஃபார்மன்ஸ். பைலா அவினாஷ் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ். அருண் ஹார்டி செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். முஷீர் கான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஜோஸ் இங்கிலீஷ் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரையும் நீங்கள் டீமில் எடுத்தே ஆகணும். விஷ்ணு வினோத் செகண்ட் இன்னிங்ஸ்னா புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ். ஹர்ப்ரீத் பிரார் அப்புறம் குல்தீப் சென் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். பிரவீன் துபே, ஜேவியர் பிரெட்லெட் வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். அடுத்த எஸ்டகூர் செகண்ட் இன்னிங்ஸ்னா 2 இன்னிங்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக டீமில் எடுத்தே ஆகணும். ஸோ 2துலையுமே குட்டுன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் ஒரு டீமில். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈஸியாக பண்ணி தரேன் பாருங்க. வருண் சக்கரவர்த்தி, பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் செஜ் இவங்க 4 பேருமே நீங்கள் டீமில் எடுத்தே ஆகணும். இதே கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா இங்கே 4 பேட்டரி எடுத்தே ஆகணும். அது அஜிங்கிய ரஹானே, ஆண்ட்ரி ரசூல், சுனில் நரேன், குவிண்டன் டிகாக் எடுத்தே ஆகணும். மொயின் அலி எடுத்துக்கோங்க. பிரியன்ஸ் ஆர்யா செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க பஞ்சாப் அப்படின்னா எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 4 ப்ளஸ் இதில் ஒரு 2 பிளேயர் வருவாங்க. சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஹர்தீப் சிங், நேஹல் வதேரா இவங்கெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க. லாக்கி ஃபெர்குசனும் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவார். நல்லா விளையாடாதவங்க வந்து அங்கிரீஷ் ரகுவன்சி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. அங்கிரீஷ் ரகுவன்சி வேண்டாம், ரமன்தீப் சிங் வேணாம், ரிங்கு சிங் வேணாம், வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இவங்கெல்லாம் வேணாம். மார்கோ யான்சனும் வேணாம். அடுத்ததா அனுகூல் ராய் 2 இன்னிங்ஸ், அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க.
அனுகுல் ராய், ஆண்ட்ரிஸ் நார்கியா, ஜோஸ் இங்கிலீஷ், எஸ்டகோர். இப்போ நம்ம வந்து எப்படின்னா, இப்போ ஆண்ட்ரிஸ் நார்கியா, ஜோஸ் இங்கிலீஷ், எஸ்டகோர்லாம் வந்து கிட்டத்தட்ட உள்ள வராங்க. இப்போ கடைசி மேட்ச்லாம் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க நீங்க 3 பேரையும் எடுத்துக்கலாம். நான் பிளேயிங் லெவலில் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா ஆடுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், அப்புறம் ரோமன் பவல், மயங்க் மார்க்கண்டே, அஸ்மதுல்லா அமர்சாய், வைஷாக் விஜயகுமார், பைலா அவினாஷ் இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க. முஷீர் கான், ஹர்பிரீத் பிரார், குல்தீப் சென் இவங்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க. 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளாடாதவங்க வந்து மனிஷ் பாண்டே, லவ்னித் சிசோடியா, ரஹம்னுல்லா குர்பாஸ், ஹர்னூர் சிங் பன்னு, அரோன் ஹார்டி, விஷ்ணு வினோத் இவங்க வந்து நல்லா விளாட மாட்டாங்க. பிரவீன் துபேவும் ஜேவியர் பிரெட்லும் நல்லா விளாட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அன்ஷோர் ப்ரெடிக்ஷன் தான். பட் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்க்கும் அவே டீமுக்கும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அதனால இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் வந்து பிபிகேஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. இந்த சிஎஸ்கே மேட்ச் மட்டும் நம்மளுக்கு தவறி போகுது. ஒழுங்காக விளாட மாட்டுறாங்க அவனுங்க விளாடாததுக்கு நம்ம ஜோதிடத்தை வந்து குற்றம் சொல்ல முடியாது. பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது, டாஸில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, நம்ம சொன்ன மாதிரி அவங்க பிடிக்கல. ஏன்னா நம்ம 3 மேட்ச் தொடர்ந்து நல்லா கொடுத்தோம்ல, அதுக்கு காரணமே ஹோம் கிரவுண்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, அவே டீம் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அதனால நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வந்தது. இன்னைக்கு பிவிகேஎஸ் வந்து சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம இப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ் போடுறதுக்கு அப்புறம் டெலிகிராம் சேனலில் போடுவேன். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மொபைலை வாங்கி அப்படியே தயவு செஞ்சு ஆட் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய மொபைலையும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது ஃபாலோவர்ஸு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரியே நிறைய ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரியுங்கன்னா கமெண்ட் செக்ஷனையும் பண்ணுங்கள். எல்லாம் அப்படியே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.